Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கனமழை காலத்தில் சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் புகழுக்காக பேசுவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறியிருந்த நிலையில் அவருக்கு பிரதீப் ஜான் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் மாநில அளவிலான அறிவியல் மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய பாலச்சந்திரன், தரவுகளை வைத்து வானிலை பற்றி பேசுவதும் புகழுக்காக பேசுவதும் வேறு வேறு என தெரிவித்தார். Privately, two things are coming to the picture. One is that you can use any, what do you call, if you want, you can do, you don't want, you need not do. You can add so many things. You can talk about cricket or anything. When it is done as a systematic nodal agencies, there are defined things are there. Defined things has to be done. It's a science. I repeat it again, science. People should not come as a different thing. But if you approach a scientific person, then anybody can come into the picture. It is going to come also. It is going to come also. Now, Mission Mosam project kila 2,000 crores announce pannirukanga. More predicting the things are going to, more data is going to come to the picture. Then analysis will go to the picture. That time it can be there. Otherwise, just for popularity you do, it is different issue. இந்த நிலையில் பாலச்சந்திரனின் பேச்சுக்கு எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், வாங்கும் ஊதியத்திற்கு சரியாக பணி செய்யுங்கள் என கூறியுள்ளார். ஃபெஞ்சல் புயல் மற்றும் 2023ஆம் ஆண்டு தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளம் தொடர்பான விவகாரங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்புகள் தவறானது குறித்து விசாரணை நடத்த மக்கள் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். நமது வரிப்பணத்தையே அவர்கள் ஊதியமாக பெறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.